டீசர் ட்ரெய்லர் வந்ததுலேருந்தே பார்க்குறேன். ஒரு மாதிரி ஆக்ஷன் படம், ஹீரோயிச படம் தான். அது ஒன்றும் பெரிய அஜித்தை வச்சு படம் எடுக்கிறவங்க ஹீரோயிசமாக தான் எடுப்பாங்க. இருந்தாலும் எனக்கு திரும்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்டோரி டெல்லிங்லாம் கொஞ்சம் வேற கான்செப்டில் எடுத்திருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. ஒரு இங்கிலீஷ் பட பாணியில் வித்தியாசமாக எடுக்க போகிறாங்கன்னு தான் தோணுது. இந்த பாட்டினுடைய இதுவுமே எனக்கு பேட்டையில் வர ரஜினிகாந்தினுடைய அந்த பாட்டு பாணி, அந்த டோன் எனக்கு தெரியுது. அதோட வரிகள் நம்ம நல்லா இருக்கு. அதுக்கு காரணம் அறிவை நம்ம பாராட்டணும். ஜாதியை பற்றி வருது, ஜாதி பார்க்குற குணம் எதுக்குடா இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இது ரொம்ப நல்ல விஷயம். படத்தில் ஜாதி ஒழிப்புக்கான கரு இருக்கான்னு தெரியல. ஆனால் சாதிங்கிறது தப்பானது, சாதிங்கிறது அசிங்கமானது, சாதி என்பது அருவருப்பானது, இன்றைய இளைஞர்கள் சாதி பார்ப்பதில்லை அப்படிங்கிற விஷயத்தோட சில வரிகளை நகர்த்துறாங்கல்ல, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இயல்பாகவே இனிமே சினிமானாலே சாதிக்கு எதிராக தான் இருக்கும். சாதி பார்ப்பவன் நாகரிக மனிதன் இல்லை அப்படிங்கிற டோனில் இந்த வரிகள்லாம் கொண்டு போகிறது. ஆண்டனி தாசன் நல்லா பாடியிருக்காங்க. அனிருத் வழக்கம் போல அவருடைய வாய்ஸ் தான் பெரிய, இதில் ஒன்றும் பெருசாக பெக்குலியராக இண்டிவிஜுவலாக ஒன்றும் காமிக்கலை.